34 அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 34 அதிகாரம். அதற்கு அவர் செய்கையை காண்பார்கள். நான் செய்யும் காரியம். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுங்க. உங்கள் உன்னத நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களோடு கர்த்தர் இடைபடுவீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் வரை பார்க்கும்போது யாத்திராகமத்திலே ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கிறது. மோசேயை எகிப்து தேசத்திற்கு போய் என்று சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலே மோசே போய் ஜனங்களை விடுவிக்கிறார். ஜனங்களை விடுவித்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். ஜனங்கள் ஏனோ தானோ என்று கன்று குட்டி ஆராதனை செய்கிறார்கள். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மோசேக்கு கோபம் வருகிறது. பார்க்கிறார். தேவன் கொடுத்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பலகையை கூட உடைத்து போடுகிறார். கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவன் யார் என்று சொல்லும்போது ஒரு கூட்டம் எழும்பி வருகிறது. சகோதரன் பாராமல் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குங்கள், கொலை செய்யுங்கள் என்று சொல்லும்போது ஒரு பெரிய பிரச்சனைகள், இழப்புகள் வருகிறது. இவ்வளவு காரியங்கள் வந்த பிறகு மோசே பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களோடு நான் வரமாட்டேன் என்று சொல்கிறார். மோசே, உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குறேன், இந்த ஜனங்களை அழித்து விடுகிறேன் என்று சொல்லும்போது மோசே திறப்பில் என்று கதறுகிறார். இவ்வளவு சம்பவங்கள் நடந்த பிறகு ஆண்டவர் 34ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அல்லேலூயா. உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்மா. ரக துரா சந்தரபலபா. எந்த சாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள், எந்த சாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்களுக்கு முன்பதாக செய்கிற தேவன். எந்த சாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். யோபு அதைத்தான் சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனை ஆராதிக்கிறோம். யோபு 2 இடத்திலே சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்திலே 9வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயம், எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை செய்கிற தெய்வம். வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று எல்லாரும் ஏங்கிக் கொண்டு இருப்போம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா, என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று சொல்லி, கணவர் தொழிலுக்கு போகிறாரே அதிசயம் நடக்காதா, அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சாதாரண தெய்வம் அல்ல, அதிசயங்களை செய்கிறவர். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்கிறார். அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை காணப்படுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். என் வாழ்க்கையிலேயே இப்படியே இருக்குது, ஒரு நன்மை கிடைக்கவில்லையே, ஒரு அதிசயம் கிடைக்கவில்லையே, இப்படியே இருக்கிறேனே, இப்படியே சோர்ந்து போய் இருக்கிறேனே, எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லையே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் இல்லையே, ஒரு அதிசயம் இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்கிற தேவன். கரங்களை தட்டி ஓ ரா கத்தா ராபா. கொஞ்சம் கண்ணை மூடி ஜெபிக்கலாமே. ஆண்டவரே,
ஆண்டவரே, எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை ஆண்டவரே உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன் என்று சொன்னவரே, உங்க வல்லமை வெளிப்படட்டும்பா. ஓ ஜெபிங்க ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, அந்த அதிசயம் வெளிப்படட்டும்பா. எங்க குடும்பத்தில் அதிசயம் வெளிப்படட்டும். ஓ ரா கத்துடா சந்தா ரபா ரீமானா கத்துடா ஷேகபாலபா. கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உங்க வல்லமை வெளிப்படட்டும். எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன் என்று சொன்னவரே, உங்க வல்லமை வெளிப்படுவதாக. அல்லேலூயா. அவங்க பிள்ளையும் படிக்குது, என் பிள்ளையும் படிக்குது. என் பிள்ளையோட அவங்க பிள்ளை மார்க் அதிகமாக எடுக்குது. ஆமென். உலகத்தில் உள்ளவர்கள், பாவம் செய்கிறவர்கள், அருவருப்பான காரியர்களுடைய பிள்ளைகளும் படிக்குது. தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் படிக்குது. ஆனால் எதிர்பார்ப்பை விட அவர்கள் அதிகமாக மார்க் எடுக்கிறார்கள். என்ன அதிசயம்! அவங்களும் திருமணம் முடிந்து அவங்களுக்கும் குழந்தைகள் குட்டிகள் பிறக்குது அல்லவா, இங்கேயும் பிறக்குது. என்ன அதிசயம்! எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயம். நான் இதை பார்த்து நான் யோசித்தேன். எந்த ஜாதியிலிடத்தில் செய்யப்படாத அதிசயம் என்று சொல்லியிருக்கிறாரே ஆண்டவர். அவங்களுக்கும் அற்புதம் நடக்கு, நமக்கும் அற்புதம் நடக்கு. அவங்களுக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும், நமக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கிறது. சில வேளைகளில் நம்ம ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், அந்த காரியங்கள் நடப்பதற்கு தாமதமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு விரும்பினதை பார்க்கிறார்கள், விரும்பினதை தேடுகிறார்கள். எதெல்லாம் அவர்கள் தேடுகிறார்கள் அதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதை குறித்து ஒரு பக்தன் கூட சங்கீதத்திலே பாடியிருக்கிறார். ஆசா பாடியிருக்கும் போது அவர்கள் விரும்புகிறது எல்லாமே கிடைக்கிறதே. ஒரு காளைகள் எருதுகளை எல்லாம் குட்டி அழகாக போடுகிறது, எல்லாமே நல்லாக இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம், அவன் அப்படியே புலம்பிக் கொண்டு வரும்போது சொல்லுகிறார், அவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள், நாங்கள் மாத்திரம் இப்படி இருக்கிறோம் என்று புலம்பிக் கொண்டு வரும்போது சொல்லுகிறார். ஆனாலும் ஒரு கணப்பொழுதிலே அவர்களை பாதாளத்திலே இறங்கி விடுவார்கள் என்று சொல்லுகிறார். எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை நமக்கு செய்கிற தேவன், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவர்களும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, அவங்களுக்கு சுகமாகி விடுகிறது. நாமும் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், நமக்கும் சுகமாகிறது. திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு சுகமாகாமல் பலவீனத்தின் மேலே பலவீனம் வந்து விடுகிறது. என்ன அதிசயம்! எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று சொன்ன தேவன். அது மாத்திரமா? அதே வசனத்தில் சொல்ல, உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். எப்படிப்பட்ட அதிசயம்லாம் செய்கிறார் தெரியுமா? நம்மளை ரட்சித்ததே ஒரு அதிசயம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்மளை ரட்சித்ததே. அல்லேலூயா. ஆமாம், இது அதிசயமான ஒரு காரியம். கர்த்தர் நம்மளை புழுதியிலும் குப்பிலும், நான் எத்தனையோ தடவை ஜப அறையில் இருந்து ஓன்று அழுது இருக்கிறேன். எனக்கு தகுதியை கடுகளவு கூட தகுதி கிடையாது. கடுகளவு கூட எனக்கு தகுதி இல்லாத என்னை கர்த்தர் தொட்டது மாத்திரமல்ல, அவருடைய வேலையை செய்வதற்கு எனக்கு கிருபை பாராட்டினாரே. எத்தனையோ தடவை நான் அழுது இருக்கிறேன். எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா? அல்லேலூயா. பெரிய பெரிய படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பெரிய பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், அழகானவர்கள், ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவர்களை நம்பி கூட ஆண்டவர் கொடுக்காமல், ஒன்றுக்கும் உதவாத ஒரு தகுதியும் இல்லாத நம்மளை நம்பி அவரை ஆராதிப்பதற்காக நம்மளை தெரிந்து கொண்டாரே. எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எந்த சாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வார். அல்லேலூயா. அந்த மணி 8 ஆயிட்டு. அல்லேலூயா. ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு 4 காரியத்தை பார்த்து நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவராக. திருப்பிக் கொள்ளலாம். 34ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 34 யாத்திராகமம் 34:11. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தினையும் பெரிசினையும் ஏவினையும் எபூசினையும்
உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் சொல்லுகிறதை, இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிறதை என்ன செய், கைக்கொள். எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். கர்த்தர் நமக்கு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் கட்டளை இடுகிறதை நாம் கை கொள்ளும்போது தான். பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க, அவர் கட்டளை இடுகிறத கை கொண்டாதான் அதிசயம், இல்லை பிரச்சனை தான். அல்லேலூயா. 28ஆம் அதிகாரத்தில் 14 வசனம், உனக்கு முன்பாக ஜாதியை துரத்துவேன், உனக்காக வானத்தை திறப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். மாப்பை செய்கிற தொட்டி, அன்றைக்கி மாப்பை செய்கிற தொட்டி, இன்றைக்கி வீட்டில் இருக்கிற கிரைண்டர். அல்லேலூயா. கிரைண்டருக்கு கொடுத்த வாழ்வை பாருங்கள், அதை கூட ஆசீர்வதிப்பாராம். மாப்பை செய்கிற தொட்டியை கூடைய எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பண்ணார். ஆனால் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம், நான் விதிக்கிற கட்டளைகளை கைக்கொள். அவ்வளோந்தான். என் வீட்டில் அதிசயம் நடக்கணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னா முதல்ல நான் கை கொள்ளணும். எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன் என்று சொன்னார். அவர் அதிசயங்களை என் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் கட்டளைகளை கை கொள்ளும்போது நிச்சயமாக அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற தேவன். எப்படிப்பட்ட அதிசயம் தெரியுமா? நம்மளை குற்றப்படுத்துகிறவர்கள், நமக்கு ரோதமாக எழும்பினவர்கள், நம் கண்டு யாரெல்லாம் பயந்தமோ அவர்களையெல்லாம் துரத்தி விடுகிறவராக இருக்கிறார். மீண்டும் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு, மைக்கில் வாசம் நல்லா இருக்குமே, சரி வாசிங்க. இன்று நான் உனக்கு கைக்கொள், எமோரியனையும் கானானியனையும் ஏத்தினையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். அல்லேலூயா. நம்ம இதயத்தை பாதிக்கப்பட்டவர்கள், நம்மளை அற்பமாக எண்ணினவர்கள், அசட்டை பண்ணினவர்கள், நம்மளை அழிப்பதற்கு திட்டம் போட்டவர்கள், குற்றப்படுத்தினவர்கள், கானானியர்களாம் குற்றப்படுத்துகிற கூட்டங்கள், சபிக்கிறவர்கள், குற்றப்படுத்துகிறவர்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்கிறார். அவரை கட்டளைகளை மாத்திர கை கொண்டு அவருக்கு பிரியமாக இருந்தவனுக்கு நமக்கு முன்பதாக இல்லாதபடி துரத்தி விடுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரா காத்துடா சந்தரா பலபா. எதை கொண்டு துரத்துவார் தெரியுமா? நம்மளாம் துரத்துவோம். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்வார் தெரியுமா? நீ சும்மா இரு, நீ சும்மா இருப்பார். அவ்வளோதான். நீ சும்மா இருப்பா. இவங்களாம் எதை கொண்டு துரத்துவார் தெரியுமா? ஆண்டவர் பீரங்கி கொண்டெல்லாம் துரத்த மாட்டார். சின்ன ஒரு பிராணி தான், சின்ன ஒரு விஷப்பூச்சி மாதிரி ஒரு குலவியை கொண்டு துரத்திடுவார். 23ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 23. இருபத்தி 26வது 28வது வசனம். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட நான் ஒழுங்கா ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஒழுங்கா இருந்தோம்னா எதை அனுப்புவார்? இங்கே தான் இருக்கீங்களா? அல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக ஜபத்தை நடத்தக்கூடாது என்று சொல்லி சில இடத்தெல்லாம் ப்ரேயர் வைக்கும்போது எதிர்த்தவர்களாக இன்றைக்கெல்லாம் வீடெல்லாம் விற்றுட்டு போக கர்த்தர் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். எங்களுக்கு வேதனை தான். பயங்கரமாக எதிர்த்தவர்கள் எல்லாம், என் மனைவியெல்லாம் போலீஸ்லலாம் பிடிச்சி கொடுக்குறதுக்கு பயங்கர போலீஸ்லாம் அனுப்புனாங்க. இன்றைக்கி அவங்க அந்த ஏரியாலேயே இல்லாதபடி கர்த்தர் அப்புறப்படுத்திட்டார். தெரியுமா? ஒரு தங்கச்சி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்க வந்தவர், நல்லா ஆராதித்து கொண்டு இருப்பாங்க. அவங்க வீடு குட்டி பரலோகம் மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் குட்டி பரலோகம்தான். மாமி, மருமக, 2 பிள்ளைகள், கணவன். எப்போ பார்த்தாலும் எவர் டைமும் ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். அவங்க எப்போ வீட்டுக்குள்ளே போனாலும் சண்டே இருக்காது. கணவன் மனைவி சின்ன சண்டை கூட வராது. அவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் சென்னையில் இருக்கிற அவங்க சகோதரி, அவங்க மக வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 நாள் தங்கிட்டு போனாலே பரலோகம் எப்படி ஆயிடுது?
நரகமாயிருமா. அவ்வளோ பெரிய பிரச்சனை. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே பெரிய பிரச்சனையாயிருமா. அவுது வர கணவன் மனைவி அத்தான் அப்பா அப்படி தெரியுமில்ல, உங்களுக்கு தெரியாததான். அல்லேலூயா. ஆமாம், அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா ஆண்டி, திடீர்னு மாமியை பார்த்து ஆண்டிம்பாங்க, அத்தம்பாங்க, அம்மாம்பாங்க. எதையாவது ஒன்று சொல்லி ஆண்டிகிட்ட எதையாவது பிடுங்குறக்கு எதையாவது ஒன்று போடுவாங்க. புருஷன்ட்ட பிடுங்குறக்கு எதையாவது ஒரு அழகான வாக்கியங்களாம் உரைப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், அப்படி நடக்குமா குட்டி பரலோகம் மாதிரி. புண்ணியவதி வந்துட்டா ஆண்டி பாண்டி ஈண்டிலாம் ஓடிடுமா. பயங்கர பிரச்சனை வீட்டில். மாதிரி போன பிறகு இவங்களுக்கு இந்த சௌரிக்கு, ஆண்டவரே நான் உங்களை தான் நான் ஆராதிக்கிறேன்ப்பா, ஏன் இந்த பிரச்சனை வருது, எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா. அவங்க வரும்போது அவங்கள்ட்ட அன்பாக பேச எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபித்துக்கொண்டே இருந்தாங்க. மே மாதம் லீவுக்கு அவங்க குடும்பமாக வாராங்கன்னு சொன்ன உடனே முதல்ல பக்குன்னு யாருக்கு இருக்கும்? ஆமாம், வந்த மருமலுக்கு பகீர்னு இருக்குது. ஆனாலும் ஜெபித்தார்கள், ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்கன்னு. நாள் வந்த உடனே காலையில் ட்ரெயினுக்கு வந்து இறங்கிட்டாங்க. இறங்கின உடனே அம்மாவுக்கு சேலை, அண்ணனுக்கு சட்டை, எல்லாமே பிள்ளைகளுக்கெல்லாம் விளையாட்டு ஜாமான்லாம் கொடுத்துட்டு அவங்க மைனிக்கு இருந்தாங்க மைனின்னு சொல்லி கொடுத்து கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷத்தில் பரலோகம் அல்லேலூயா நரகமாக மாறினது போல் அந்த வீட்டில் பெரிய பிரச்சனை வந்து மாறிவிட்டது. கொஞ்ச நேரத்தில் மாமி மூஞ்சை தூக்கி வச்சுட்டாங்க. கணவர் அவ்வளோ அன்பாக இருந்த குடும்பம், கணவன் மூஞ்சை தூக்கி வச்சுட்டாங்க. பெரிய ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலை. காலையில் இட்லி கறி கேசரி சாம்பார்லாம் போட்டது அப்படி யாருமே சாப்பிடலை. அந்த மாதிரி, ஏன்னா புதுசாக யாராவது விசிட்டர் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா முதல் நாள் எப்படி தான் இருக்கும். நான் அந்தமான்லேருந்து வாரேன்னு என் மனைவி அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்பெஷலாக தான் வச்சுருப்பாள். ஆமாம், இட்லி கறி அப்படின்னு. கறி தானா இட்லி தானா கட்லெட் தானா, மறுநாள் ரசத்துக்கு போயிடும். அல்லேலூயா. முதல் நாள் வரும்போதே ஆஹா, நீங்கள் முதல் நாள் நல்லா சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். அதே மாதிரி கெஸ்ட்டு வரும்போது முதல் நாள் எப்படி இருக்கும்? வந்திருக்காங்க, இட்லி கறி அமர்க்கலாமா இருக்குது, சாப்பிடலை, பிரச்சனை, பயங்கர மனசுக்குள்ள வேதனை. இவங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே என் நாத்தனா தானே சொல்லுவாங்க, நாத்தனாவை நேசிக்கக்கூடிய இருந்தாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, கதறி இருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. என்ன நடந்துச்சு தெரியுமா? நைட்டு எல்லோரும் சாப்பிடாமையும் நைட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போனாங்க. இவங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. இவங்க மூடி படுக்கிறாங்க, வெக்கையாக இருக்குது, திறந்தா கொசு வந்து கடிக்கி. மூடுனா வெக்க, திறந்தா கொசு, மூடுனா வெக்க, திறந்தா கொசு. அல்லேலூயா. காலையில் எழும்பி எப்பா நான் பஸ்ஸில் போயிடுறேன்ப்பா, அவன் ஊரில் கொசு தொல்லை தாங்க முடியலன்னு 1 மாதம் தங்க வந்தாங்க, ஓடிட்டாங்க. கரங்களை தட்டி வைக்கல. அல்லேலூயா. கொலவியை இல்லை கொசுவை அனுப்புகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எந்த சாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, குற்றப்படுத்துகிறவர்களை, நமக்கு முன்பதாக குறை சொல்லுகிறவர்களை என்ன செய்வார் தெரியுமா ஆண்டவர்? அவருடைய அதிசயத்தில் என்ன காரியம் தெரியுமா? சத்துருளுக்கு முன்பதாக தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிறவர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர பண்ணுகிற தேவன். அதுதான் ஒரு பெரிய அதிசயம். என்ன அதிசயம் தெரியுமா? எந்த சாதியிலிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருவை வைத்து கொண்டே, சத்துருவை அழிக்க மாட்டார், சத்துருவை வைத்து கொண்டே சத்துருகளுக்கு கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிறவர். எல்லார் கரங்களை தட்டி ஓ ராகாத்தா ரபா லபா ரீமானா ஷந்தா ரபா லபா. நம்மளை குற்றப்படுத்துறவனுக்கு முன்பதாக, நம்மளை சபிக்கிறவனுக்கு முன்பதாக இருந்து தலையை ஆசீர்வதிக்கிற தேவன், தலையை உயர்த்துகிற கர்த்தராக ஆராதிக்கிறோம். யாரெல்லாம் நம்மளை குற்றப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அற்பமாக எண்ணினார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ரீமானா ஷபா லபா. எந்த ஜாதியில் இடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே எந்த ஜனங்கள் எங்களை குற்றப்படுத்தினார்களோ அதே ஜனங்கள் மத்தியிலே தலையை நிமிர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. சவுலு தாவீதை தொடராத இடம் கிடையாது. சவுலை உடனே கொண்டார் ஆண்டவர். ஆனால் இதே சவுலுக்கு முன்பதாக தாவீது என்ன செஞ்சார்? உயர்த்தினாரா உயர்த்தலையா? ஸ்டார்டிங்கில் உயர்த்திட்டா தெரியுமா? சவுல் கொன்றது, தாவீது கொன்றது, அதுவே பெரிய இடி தானே.
பக்கத்தில் கை பிடிச்சிருங்க. கண்களுக்கு, சத்துருக்களின் கண்களுக்கு முன்பதாக தலையை நிமிர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. யோசேப்பை குழியில் தூக்கி போட்டாங்க, விற்றுட்டாங்க. இஸ்மாயில் கையில் விற்றுட்டாங்க. அவன் நேராக கொண்டு போய் எகிப்தில் கொண்டு போய் விற்றுட்டாப்புல போத்திபார்ட்ட. சிறைச்சாலை அனுபவம், ஒவ்வொரு அனுபவம் நடந்தது. எல்லா காரியத்துக்கும் யோசேப்பு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன நடந்தது? சிறைச்சாலையில் பிடிச்சி போட்ட போத்திபார் மனைவியை கொன்னாரா? குழியில் தூக்கி போட்ட சகோதரர்களை உடனே கொன்னாரா? இல்லை. ஒரு காரியம் செய்தார். போத்திபார் மனைவி கேள்விப்பட்டிருப்பாளா, பட்டிருக்க மாட்டாளா? நாட்டின் பிரதமருக்கு அடுத்தால இருக்கிற மனுஷன் தெரியுமா தெரியாதா? இங்கே தான் இருக்கீங்களா? நம்ம வீட்டில் வேலைக்கு இருந்தவ நான் நினைக்கிறேன் எல்லா வீட்லேயும் பஞ்சம் வந்து இருக்கும்போது இவளும் போய் வேலைக்காரர் அனுப்பியிருப்பார்ல, எங்களுக்கும் கொஞ்சம் தானியம் உண்டா இல்லையா? சத்துருக்கு முன் எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா? சத்துருக்களை வச்சுட்டு கொன்னுட்டு உயர்த்தினா பரவாயில்ல, அவனை வச்சுட்டே உயர்த்துறார. எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யப்பட எல்லா கரங்களை தட்டி ஓ ராக்கா நம்மளை குற்றப்படுத்தினவனுக்கு முன்பதாக, நம்மளை தலகுனி வைக்கவிற்கு முன்பதாக நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம். எந்த ஜாதியிலிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை இவன் இதோட முடிஞ்சது, இவன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லி எல்லாரும் திட்டம் போட்டு கொண்டிருந்தார்களே, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தலையை நிமிர பண்ணுகிற எல்லா கரங்களை தட்டி ஓ ராக்கா துடா ரிகதடபு சந்தரபலபா ரிகத அல்லேலூயா. 8:10 ஒரே ஒரு காரியத்தை பார்த்து, 4 காரியம் உண்டு, ஒரு காரியத்தை பார்த்து செபிக்கலாம். கர்த்தர் உங்களுடைய இடைபெறுவாராக. 30வது வசனத்தை வாசிக்கலாம். 34:30 ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அது மாத்திரமல்ல, கடைசி வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கண்டார்கள். போதும். மோசேனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன், மோசேனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினது போல கர்த்தர் நம்முடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஜாதியிலிடத்தில் செய்யப்படாத அதிசயம் என்ன தெரியுமா? நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அவங்க பியூட்டி பார் போகணும், நம்ம முழங்கால் போட்டால் போதும். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் முழங்கால் போட்டால் போதும், அவங்க பார் மேலே பார் போகணும். அல்லேலூயா. ஆமாம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள், முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமாம், தேவதாசன மக இன்றைக்கி வந்து சின்ன சொன்னாங்களே, சித்தப்பா நல்லா தான் இருக்காங்க, கருப்பாக இருக்காங்கன்னு சொல்லிங்களே சொல்லும்போது என் மனைவி சொன்னால், வரும்போது கருப்பாக இருந்தாங்க, ஜெபம் பண்ணி ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கான்னாப்ல. அல்லேலூயா. முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எந்த சாதியிலிடத்தில் செய்யப்படாத அதிசயம். நம்ம கிரீமையுமே பிறந்த போட்டுக்கு அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லலை, என்ன கிரீமோ போடுறோமோ தெரியாது, முழங்கால் படிக்கிட்டு 1 மணி நேரம் அந்நிய பாசையில் ஜெபம் பண்ணி வரும்போதே சத்துருக்கள் நம்மளை கண்டு ஓடும் அளவுக்கு, பிசாசு நடுங்கும் அளவுக்கு கர்த்தர் நம்ம மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்து இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஓ ராக்கா தாரா சந்தா ராபாலாபா. எந்த ஜாதியிலிடத்தில் செய்யப்படாத அதிசயம் என்ன தெரியுமா? நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஒரு வழியாக வருகிறவனை எத்தனை வழியாக ஓட விடுறாராம். ஆமாம், முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். சத்துரு எழும்பி வரும்போது ஓட பண்ணுகிற கர்த்தராக இருக்கா. ஏன்னா ஒரு நேரம் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நேரம் ஒரு சகோதரிக்கு பலவீனம்னு சொன்னாங்க, பலவீனமாக இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் அவங்க பெட் இருந்துச்சு, பெட்டில் தான் உட்காந்துருந்தோமே கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், எந்திரிச்சு கடன்னு உள்ளே ஓடிட்டாங்க, வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்களே. எதுக்கு அப்படின்னு நல்ல வேளையை மனைவியை கூட்டி போயிருந்தேன். வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே தான் போனாலும் பார்த்தா அடுப்பங்கரையில் போய் படுத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ண போயிருக்கேன்.
வேறு அடுப்பங்கரைகளில் போய் பைபிளை கொண்டுட்டு வைக்க தூங்கிக்கிட்டு அப்படி பைபிளை தட்டி விடுது. ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே ஜெபம் பண்ணி ஒரு வீட்டில் போய் ஒரு அம்மாவுக்கு பேரனுக்கு தான் சுகமில்லைன்னு சொல்லி பேரனுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். நானே என் மனைவி நல்ல வேலை சில இடத்துல என் மனைவியை கூட்டி போயிடுவேன். அவங்களுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சின்ன பையனுக்கு இங்கிட்டு பார்த்தா ஆச்சி பேய் ஆடிட்டு கிடக்கு. பேரனுக்கு ஜெபம் பண்ணும்போது இங்கே ஆடிட்டு கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ பெரிய நகை அதெல்லாம் அத்து போட்டாங்க. அத்து போட்டு நைட்டெல்லாம் டக்குனு என் மனைவி போர்வையை போட்டு பார்த்தேன். தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற ஒரு அபிஷேகம், சத்துரு யார் மேலே இல்லாதபடி கர்த்தர் அப்புறப்படுத்துகிற தேவன். எந்த சாதியில் இடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வன் என்று சொன்ன தேவன். எந்த சாதியில் இடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை, அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருவுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், சத்துருவை ஓட விடுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நமக்கு ரோதமாக எழும்பலாம், பிரச்சனைகள் எழும்பலாம், போராட்டங்கள் எழும்பலாம், எழும்பி நிற்கலாம். பயங்கரமாக ஒரு பெரிய மலையை போல, பெரிய இமய மலையை போல இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட மலையாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது தேவன் அதை இல்லாமல் அப்புறப்படுத்துகிற தேவன். சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியே நடக்கும் என்று சொன்ன தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயம் நமக்கு முன்பதாக செய்கிற தேவனாக இருக்கிறார். கல்வாரியிலே நமக்காக இரத்தத்தை சிந்தின தேவன், நமக்காக இரத்தத்தை சிந்தினார். கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரை நமக்காக சிந்தினார். நம்மளை ரட்சிப்பதற்கு மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவரோடு இளைப்பாற பண்ணுவதற்காக கர்த்தர் செய்தார். எந்த சாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் நமக்காக செய்த தேவன். எல்லாம் எளிமை நின்று கர்த்தர் சித்தனை இன்னொரு நாள் 2-3 காரியத்தை நாம் தியானிக்க. எந்த சாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன் என்று சொன்னார். வேதனையோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கலையே ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் அடிக்கடி சொல்வார், என் வார்த்தையை கவனமாக கேட்டு, என் சத்தத்தை கவனமாக கேட்டு. அடிக்கடி ஆண்டவர் சொல்வார், என் வார்த்தை என் சத்தத்தை கவனமாய் கேட்கும்போது, என் கட்டளைகளை கவனமாய் நடக்கும்போது, கேட்கும்போது, நடக்கும்போது அதிசயங்கள் வீட்டிலே நடக்க பண்ணுகிற தேவன், அதிசயங்களை காண பண்ண உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்காக இரத்தத்தை சிந்தினாரே, நமக்காக கல்வாரியில் இரத்தத்தை சிந்தினாரே. ஓ ராக்காத்துடா, எந்த சாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் கண்களுக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன் என்று சொன்னாரே. எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னாரே. ஓ ராக்காத்தோட அப்படி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற கரம் வெளிப்படட்டும்பா. ஓ ராமா ஷாபா லாபா. ஜெபிக்கலாம். பிதாவே, ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை காண பண்ணுகிறவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எந்த ஜாதியிலிடத்திலும், பூமியில் எந்த ஜாதியிலிடத்திலும் செய்யாத ஆண்டவர் அதிசயங்களை எங்களுக்கு முன்பாய், ஜனங்களுக்கு முன்பாய் நீர் செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இடுகிற கட்டளை, கற்பனைகளை நாங்கள் கை கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இதுவரை ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை மீறி நடந்திருந்த எல்லா காரியத்தையும் தயவாய் மன்னித்து தேவரே, மறுபடியும் ஒரு விஷயம் எங்களை தூக்கி நிறுத்தும்படியாய் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஸ்தானத்திலே எங்களை நிறுத்தும்படியாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களுக்கு இறங்குவீராக. அதிசயங்களை காண பண்ணுகிற தெய்வமே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்தில், ஊழியத்தில் ஆண்டவரே அதிசயங்களை நீர் காண பண்ண போவதற்காய் நன்றி. எங்கள் முகங்களை நீர் ஆண்டவரே பிரகாசிக்க பண்ண போவதற்காய் நன்றி. எங்களுக்கு முன்பாய் ஆண்டவரே அப்பா ஒரு வழியாய் வந்த அநேகர் ஆண்டவரே 7 வழியாய் ஆண்டவரே நீர் துரத்திவிட போவதற்காய் நன்றி. உங்களோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே. எங்களோடு ஆண்டவரே, ஊழியத்தோடு, எங்கள் பிள்ளைகளோடு, எங்கள் வாழ்க்கைகளோடு ஆண்டவரே போராடினவர்களை நாங்கள் தேடியும் காணாதபடிக்கு 7 வழியாய் நீ துரத்தி விட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா
எங்கள் மத்தியில் நீர் அதிசயங்களை காண செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ள என் தேவனை இரக்கம் செய்படியாய் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளுக்கு அப்பா நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிய, இந்த வார்த்தைகளை நாங்கள் கைக்கொள்ள என் தேவன் ஆண்டவரே கிருபை செய்வீராக, இரக்கம் செய்வீராக. இந்த நாளிலும் அந்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்தவனமாய் போகாதபடிக்கு உம்முடையத்திலிருந்து ஆண்டவரே விடுதலையை பெற்றுக் கொண்டவர்களாக, சுகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக, இழந்த ஸ்தானத்தை மீண்டும் பெற்றுக் கொண்டவர்களாக என் தேவன் உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரம் தொடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எந்த கட்டியா இருந்தாலும் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. இருந்த இடத்திலிருந்து கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக ஆண்டவரே சாட்சி சொல்ல கிருபை செய்வீராக. எந்த பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே மாறப்படினதற்காய் நன்றி. எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி. ஒவ்வொருவரும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை உடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. துதிகான மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.